வணக்கம் மக்களே, நமக்கு இன்னைக்கான சண்டே சைக்கிள் ரைட் 50 கிலோமீட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம தேவோட்ட ஒத்தக்கடையில இருந்து புளியத்தம்பம் போயிட்டு ரிட்டர்ன் நம்ம தேவோட்ட ஒத்தக்கடைக்கு வர இன்னைக்கான பிளான். அப் அண்ட் டவுன் சேர்த்து 50 கிலோமீட்டர். நம்ம ஸ்டார்டிங்ல ஒத்தக்கடையை ஸ்டார்ட் பண்ணி 5 மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணோம். இடம் நம்ம அண்ணன் ஒரு ஆள் ஜாயின் பண்ணிட்டாங்க. மொத்தமா 6 மெம்பர்ஸ் இந்த ரைடை பிளான் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். நேற்று 40 கிலோமீட்டர் நமக்கு பண்ணி செம்ம ஒரு டயர்டு. நமக்கு பண்ணு பிஞ்சு ஜாம் வராக தான். ஆஃப்டர்நூன் நான் தூங்கலை. ஓகே, நைட்டு தூங்க போகும்போது செம்ம ஒரு டயர்டாக இருந்துச்சு. நம்மளால காலையில் பிளான் பண்ண மாதிரி 50 கிலோமீட்டருக்கு நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. முடிஞ்சாலும் எவ்வளோ கவர் பண்ண முடியும் கவர் பண்ணணும் தான் தூங்குனது. ஆனால் எந்திரிக்கையில எவ்வளோ நல்ல ஒரு எனர்ஜியோட எந்திரிச்சேன். ஓகே, இந்த ரைடை நம்ம பிளான் பண்ண மாதிரியே முடிச்சலாம்னு சொல்லி எப்பவும் போல ஜாலியாக ஆரம்பிச்சாச்சு. நம்ம எப்பயும் போல நம்ம ஊரோட காலையில உள்ள அழகான வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு தண்ணி கேன் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு காதல விழுகாது போல. இவன் பேக்கை காப்பாத்துறதுக்கு மட்டும் சேஃப்டியா அந்த ஒரு துண்டை கொண்டு வந்துடுறான். அப்படி என்னதான் இவன் பேக்ல இருக்குன்னு தெரியல. இந்த ஒரு ரூட்ல போயில இந்த ஒரு வீடியோ எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ட்ரீம் ஹவுஸ் இருக்கும்ல, எனக்கு ஆரம்பத்துல வீடு கட்டையில இருந்தே வீடை பார்க்கறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஒரு வீடு கட்டினோம்னா இந்த மாதிரி தான் கட்டணும்னு சொல்லியுமே நான் நினைச்சு வச்சிருக்கேங்க. நம்ம காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த ஒரு 50 கிலோமீட்டர் ரைட் கம்ப்ளீட் பண்ண பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஊரையும் கிராஸ் பண்ணல ராஜன்ஸ் ஒரு 2 பேர் நம்ம அட்டாக் பண்ணுவானுங்க. இவனுங்க நம்ம கிராஸ் பண்றதான் பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு. கைக்குடிங்கிற ஊருக்கிட்ட இந்த ஒரு சின்ன பையனை பார்த்தா அவன் பேர் சேதுபதியா. அண்ணே, நீங்க எங்கேருந்து வரியா, எங்கே போறீங்க கேட்கல. நாங்க இந்த மாதிரி தேவட்டிலேருந்து வரோம், 50 கிலோமீட்டர் ரைட் பண்றோம், புளியத்தம்ப போறோம்டா தம்பின்னு சொல்லி அவன் நம்பவே இல்லை. உண்மையை சொல்லுங்கண்ணே, அவ்வளவு தூரம் பண்ண முடியாது, எங்கேருந்து வரியே எங்கேருந்து வரியன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி, நீ எங்க ரயில்ல கன்னியூ பண்ணிக்க கேட்கல, நானும் வரேனே அப்படின்னு சொல்லி பாதி தூரம் வரையில இல்ல கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி பாதி திரும்பிட்டான். சரி, அப்படி இப்படின்னு நம்ம எப்படியோ புளியத்தம்பத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட டீ பிரேக்கையும் ஃபைனா நம்ம போட்டோம். ஆனா இந்த ரைடை எதுக்கு பண்றதா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் டீ பிரேக் மட்டும் போட்டா பரவாயில்ல, இவன் வந்த பசிக்கு அங்க உள்ள சம்சா பப்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் காலி பண்ணது இல்லாம பக்கத்து கடையில பொரோட்டா சாப்பிட்டு போமானு வேற கேட்கறானுங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லி இவனுங்களை அங்க இருந்து இழுத்துட்டு வர நமக்கு பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு. ரிட்டர்ன் வரைய அந்த தம்பி இருந்தா அவனுக்கு ஒரு டாடா பை பை சொல்லிட்டு நம்ம வந்துக்கிறக்கையில இன்னும் ஒரு சின்ன பையன் வந்து, அண்ணே உங்க வீடியோ நான் பார்த்திருக்கேன், நீ சைக்கிள் ரைட் பண்ணுவீங்க தேவட்ட ஒத்த கடையில இருந்து, நம்ம அல்லாக்குன்னு சொல்லி நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு உள்ளுக்குள்ள. அது என்னன்னு தெரியல, நம்ம இவ்வளவு ரைட் பண்றது அதனால பெரிய ஒரு ஹாப்பினஸ் தெரியல. இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்திருக்கோம், ஆனால் உங்களுக்கு தெரியும் சொல்லி நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் டைம் இதே மாதிரி நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் ரைடு நம்ம திருவாரூருக்கு போயிட்டு வந்தோம். அது கூட இவ்வளவு பெரிய டயர்டா நமக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு ரைடு நாங்க பண்ணிட்டு திரும்பி வரக்குள்ளயுமே எல்லாருக்குமே நாக்க தள்ளிருச்சு, சுத்தமா முடியல, செம்ம ஒரு டயர்டு. அப்புறம் அப்படி இப்படி எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு நம்ம தேவட்டே வந்து சேர்ந்துட்டோம்.